வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மதன். இதுதான் உங்கள் ஈவி டெக் லாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு கம்பி மேலே ஏறி அந்த இடத்துல பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அப்படி என்ன நடந்துச்சு, இந்த மனுஷன் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மனுஷன் அங்கே பண்ணுற பிரச்சனைனால பல பேர் அவரை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க முயற்சி பண்ணுற எல்லாரையுமே அவர் தாக்குறாரு. அப்படி என்ன தான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருக்கு நம்ம நாய் கடித்து நிறைய பேர் பார்த்துருப்போம். அதாவது பல வீடுகளில் உள்ள வளர்க்குற நாய்கள் நம்மளை வெளியாட்களை கடிச்சோ இல்லை குழந்தைங்களை கடிச்சோ நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்குறோம். நம்ம சில மிருகங்கள், சில வெறி பிடிச்ச நாய்கள், அந்த மாதிரி கூட நம்ம நிறைய பேஸ் பார்த்துருக்கோம். ஏன் பூனை கடிச்சிருக்கோம். நம்ம வீட்லேயே நம்ம வளர்க்குற பூனைகள் நம்மளை செல்லமாக கடிக்கிறதும் உண்டு. அதே மாதிரி அது ஒரு கோவத்தில் நம்மளை கடிக்கிறதும் உண்டு. ஆனால் நம்மளோட வீட்டில் வளர்கிற பிராணிகளுக்கு நம்ம செல்லமாக கடித்தாலோ இது பண்ணாலோ நமக்கு தெரியும். அதே மாதிரி நாய்கள் நம்மளை கடித்தா கூட சிலவங்க சொல்லுவாங்க அவங்க நாய் மாதிரி மாறிடுவாங்கன்னு. ஆனால் ஒரு ஆளை குரங்கு கடிச்சிருக்குங்க. குரங்கு கடித்து இப்போ நாய் கடித்தா எப்படி ஒரு மனுஷன் நாயை போல் ஆக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிஹேவியர் நடக்குதோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குரங்குகள் கடித்தும் மனுஷங்களுக்கு அதே மாதிரி பிஹேவியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ குரங்குகள் நிறைய இடத்துல நம்ம சேட்டப் பண்ணுறதை பார்த்துருப்போம். நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இழுக்கிறது, நம்ம அதுக்கு பழங்கள் கொடுத்தா வாங்குறது, அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷனை இந்த குரங்கு கடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த மனுஷன் கம்பி மேலே ஏறுறதும் கம்பி மேலே இருந்து சாடுறதுங்கிற வீடியோவை நான் இப்போ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.